வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்பெனி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி விற்றுருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்று என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, லிக்விட் கேஷை வந்து மாற்றி ஸோ எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா விலைக்கிற வாங்குகிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தானே இந்த பண்ணுவாங்க, இப்போ எதிர்கட்சியாக தானே இருக்காங்க, இப்போ பண்ணி என்ன பண்ணி பிரிச்சணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்விக்கு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அது நீங்கள் சொல்கிறதும் சாத்தியம்தான். ஸோ இப்போ விலைக்கு வாங்கி என்ன பண்ணிட்டு போகிறோன்ற மாதிரி தான் எல்லாருமே சசிகலாவும் எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் கட்சியை கைப்பற்றதுக்கு இப்போ கணிசமான எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா தன் பக்கம் இருந்தால் தான் நல்லதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா தரப்பு. இப்போ திவாகர் பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு கூட்டம் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த செயற்குழு கூட்டத்திலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து கேள்வி வைக்கிறதா இருந்துச்சு. அதாச்சும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போர்க்கொடி தூக்கலாம்ன்றதாங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் வெளிநடப்பு பண்ணலாம்ன்றதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிளாக் பண்ணிட்டார். என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, சசிகலா ஓபிஎஸை இணைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தீர்மானம் போட்டால் இதை அப்படி போர்க்குடி தூக்கலாம். சும்மா வெறுமனைக்கு போய் வந்து போர்க்குடி தூக்க முடியாதுல்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா நைஸாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் தன் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு செயலுக்குள் நடந்துச்சு சொல்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒரு முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. ஓபிஎஸை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்கிற தயாராக தான் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி, ஓபிஎஸை இணைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த தோல்வியை வந்து தவிர்க்க முடியுன்றதை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் இணைக்காததுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிலது இருக்குது. தென் மாவட்டங்களில் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை. இப்போ ஓபிஎஸ் மங்களுங்க பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இணைய பொறுத்தா வந்து ஒரு சில தகவல் வந்துட்டுருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்தில் இருக்கார். எல்லாருமே விஜய் கட்சியில் இருந்தால் அதிமுக காலி ஆயிருமேன்ற மாதிரி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நினைக்கலாம், விஜய் கட்சிக்கு இவங்க போயிட்டாங்க, நம்மளுக்கு இனி தொல்லையே இல்லைன்ற மாதிரி. அப்படி கிடையாது விஷயம். அதிமுக இருக்கிற ஓட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இருக்கிற நிர்வாகிகளை தக்க வச்சுக்கணும். இல்லை இப்போ ஓபிஎஸ் போன்ற அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி மறுக்கவே முடியாது. 5 இடங்கள் டெபாசிட் போயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இணைக்காத முக்கியமான காரணம் ஒருங்கிணைப்பால் ஒருங்கிணைப்பான நிலை வரும். அது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன்னா ஓபிஎஸ் மட்டும் பார்த்திங்கன்னா போர்க்குடி தூக்க மாட்டார். சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களும் வந்து இணைக்கணுன்ற மாதிரி போர்க்குடி தூக்குனா அது வந்து மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிரும். அப்படி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குச்சுன்னா அடுத்த தலைமை பார்த்திங்கன்னா யார் வேணால் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சிவி சண்முகம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாஜகவோட கூட்டணி வச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த கூட்டணி வைக்க மாட்டேன்றாரு. சசிகலாவோ ஓபிஎஸோ பார்த்திங்கன்னா அப்படி சொல்லவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் உருவாக்கின்னு தெளிவாக தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை இணைக்காட்டியும் எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கல்ன்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா சேர்க்காது என்ன ரீசன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து திமுகலையும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்திலே பார்த்திங்கன்னா அதிக எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. எனக்கு அதிக செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தட்டிட்டுலாம் இருந்தார். அங்கே ஒரே ஒரு திமுக சேர்ந்த ராஜேந்திரன் சொல்கிற எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தார். ஆனால் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கின்ற மாதிரி எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு. அங்கே பொறுப்பு அமைச்சர் பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துக்கு அப்படின்றம்போது நேரு தான் போட்டிருக்காங்க. அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் நிர்வாகிலாம் பார்த்திங்கன்னா நேரு பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ள முடியல. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, நீங்கள் அமைச்சர் பதவி போட்டு இங்கே அவர் கொடுத்தா தானே வந்து நாங்கள் எளிதாக அணுக முடியுன்ற மாதிரி ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகி கேட்க இது பார்த்திங்கன்னா சலசலப்பு ஏற்பட்டாலுமே திமுகவும் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் நம்ம வீக்காக இருக்கும், அங்கே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி தரலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்திருக்காரு. ராஜேந்திரனுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் எம்எல்ஏ பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்கிறது. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா செல்வ கணபதி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நிறைய பேர் அதிமுக உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சிக்கு போகும்போது அந்த வாக்கு அதிமுக வாக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கோ போகும்போது அதே சூழ்நிலை தான் மாறும்.
அதிமுக ஓட்டை அப்படியே அறுவடை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுதான் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் நினச்சி செல்வ கணபதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதிமுக பிரமுகர் இருந்தவர். அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து எம்பி சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார். இதில் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டு தான் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு செல்வ கணபதி போயிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதே சூழ்நிலை உருவாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா திமுக மிகப்பெரிய வலுவாக இருக்காங்க. ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வீக்காக தான் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மார்த்தட்டிகிட்டு இருக்க கொங்கு மண்டலம் இங்கே கோட்டைன்றதை அதை உடைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்பயே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுட்டாங்க. இன்றைக்கி கோட்டை விட்டதை பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இப்படி பண்ணக்கூடாது, இந்த வாட்டி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டையை போடணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயித்தாங்க. எம்பி எலெக்ஷனில் அதை விட. ஆனால் வர்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துடணும் கொங்கு மண்டலத்தில் அப்படின்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா திமுக வந்துட்டாங்க. இதனாலவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவர் எஸ்பி வேலுமணி நீக்கிற ஒரு முயற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நடக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா ஓபிஎஸ்ஸே அவர் தூக்குனவர், சசிகலாவே தூக்குனவர். கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதுதான் பார்க்குறாரு தவிர்த்து கட்சியை ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் பார்க்கவே இல்லை. அப்படி தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு மன வருத்தம் இருந்தால் அவர் பொறுப்பேற்றுட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருப்பார். கட்சியை பார்த்திங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். கட்சி கெட்டு போனாலும் பரவாயில்லன்ற எண்ணத்தை தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 5 பொது தேர்தல் சந்திக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பாக்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அப்படின்ற மாதிரி நாஞ்சி சம்பத் சொல்ல இப்போ மாதம் பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு, தங்கமணிக்கு இவங்களெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணி போன்ற சீனியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சமும், கேபி முனுசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீரமணிக்கெலாம் 2 லட்சம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அவங்க தகுதி ஏதாப்பில் அவங்களுக்கு லிக்விட் போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி அழிவு பாதைக்கு போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி உணராட்டின்னு தொண்டர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொண்டர்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கன்னு சொல்லிட்டு போர்க்கொடி, ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கலை. போர்க்கொடி தூக்கலை அப்படின்ற மாதிரி அமைதியை தொண்டர்கள் இருந்தாலுமே அமைதியை என்ன பண்ணுவாங்க, மாட்டு கட்சிக்கு போயிடுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்க பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் போய் ஐக்கியமாயிடுவாங்க. நிறைய அதிமுக உறுப்பினர்கள் அங்கேயும் உறுப்பினராக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் மேலும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ்.